ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற உள்ள நிலையில் மெரினா கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. அது குறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், தற்போது கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? அங்கு மக்கள் நடமாட்டம் இருக்கிறார்களா? கூடுதல் விவரங்கள் என்ன? கனமழையின் காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கனமழையின் காரணமாக கடலரிப்பு ஏற்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில் நாளை கடல் அலை 3.7 மீட்டர் வரை மேலெழும்பக்கூடும் என்றும் கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கடல் சீற்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மத்திய அரசு. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சென்னையில் இன்று காலையில் இருந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக சென்னை மெரினா கடற்கரை கடல் கொந்தளிப்போடு தான் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக மெரினா கடற்கரைக்குள் யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டும் மேலும் பொதுமக்கள் அந்த தடையை மீறி இங்கு வந்து கடல் அலையோடு செல்ஃபி எடுக்கக்கூடிய செயலில் தான் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரோந்து வாகன போலீசார் இதனை கண்காணித்து எச்சரிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அண்ணா சதுக்கத்தில் அண்ணா உழைப்பாளர் சிலையில் இருந்து பட்டினப்பாக்கம் வரை ரோந்து போலீசார் தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தடையை மீறி கடலுக்குள் யாரும் செல்லாத வகையில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடல் சீற்றம் அதிக அளவில் கொந்தளிக்கக்கூடிய காரணமாக பொதுமக்கள், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞர்கள் நேரடியாக இந்த கடல் பகுதி கடற்கரை ஓரமாக வந்து செல்ஃபி எடுப்பது இது போன்ற விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எச்சரித்து அவர்களை வெளியே அனுப்புவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த மெரினா கடற்கரை பகுதிகளிலும் தண்ணீர் ஒரு சில பகுதிகளில் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம், அதே போல சாந்தோம் நெடுஞ்சாலை இது போன்ற சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேரடி தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.